வாங்க பாசிப்பருப்பு வச்சு அசோகா அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். குக்கரில் மாற்றிக்கலாம். இதில் 1 கிலோ பாசிப்பருப்பு எடுத்தோம். அதுக்கு 2 கிலோ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மூடி போட்டோம். விசில் போட்டு 4 விசில் வர அளவுக்கு விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், பாசிப்பருப்பு நல்ல குழைவாக வெந்துருச்சு. இப்போ நம்ம பாசிப்பருப்பு ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு திப்பியாக இருக்கும். நைஸாக அரைச்சிட்டு ஆற வச்சு நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். பருப்பு ஆறிச்சிங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு பாசிப்பருப்பை. இப்போ நெய்யில் முந்திரி பருப்பு கொட்டி வதக்கிக்கலாம். வாங்க, முந்திரி ரெடி ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா வதங்கிடுச்சு, எடுத்துக்கலாம். அந்த நெய்லேயே இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நம்ம 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கோம். அதை போட்டு நம்ம நல்லா அதிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். வாங்க, அந்த நெய்யில் கோதுமை மாவு நல்லா வறுத்துட்டோம். இப்போ இந்த பருப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மாவு வேகணும். இப்போ மாவு வெந்துருச்சுங்க. அதே பவுலில் சர்க்கரை 1 பவுல் கொட்டிக்கலாம். சர்க்கரை தண்ணி விடும். பாருங்கள், சர்க்கரை போட்டோம். சர்க்கரை எல்லாமே கரைஞ்சி தண்ணி விட்டு இப்படி மாவு வெந்து இந்த பதத்தில் இருக்குது. இப்போது நம்ம கேசரி பவுடர் கலருக்காக ஊற்றிக்கலாம். கேசரி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம போட்ட முந்திரி பருப்பு வச்சதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏலக்காய் தூள் போட்டுடலாம். பாருங்கள், ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு.